இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஷென்னை மீட் பண்ணிவிட்டு அவங்க கார்ட்ஸ் எல்லாருமே சார் இப்போ உங்களோட ஐடென்டிஃபைவ் எல்லாத்தையுமே நீங்கள் ரிவீல் பண்ண போகிறீங்களா, நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் வர போகிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஏன்னா 1 இயருக்கு முன்னாடி அவனுக்கு பயங்கரமான இன்ஜுரி ஆகிருக்கு. ஸோ அப்போ அங்கே காப்பாற்றி ஷாவ்ன்ற ஒரு பொண்ணு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் வர போகிறீங்கன்னா நீங்கள் ஷாவை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த பொண்ணையுமே சேர்த்து கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னதும் அவள் ஒரு கண்ட்ரி கேர்ள், அவளுக்கு எனக்கு எதுவுமே ஒத்து வராது, நம்மளுக்கு போகிறதுக்கு முன்னாடி 10 மில்லியன் காசை வந்து காம்பன்சேஷனாக கொடுத்துருவேன்னு அவன் சொல்கிறான். அங்கே ஷாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டு வாயில் கையை வச்சுட்டு வாவ் 10 மில்லியனான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சேக்கா. போன ஜென்மத்தில் அவனை காப்பாற்றினது நான் கிடையாது, என்னோட நெய்பர் யாவ் தான். அவன் வந்து அவனை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா. அவனை உண்மையிலே அவன் ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பட் அவன் திரும்ப ரிட்டர்ன் போகும்போது உனக்கு எனக்கு எந்த ஒரு மேட்ச்மே இல்லை, நீ என்னை பார்த்துக்கிட்டதுக்கு இந்த காசை வச்சுக்கோன்னு சேர்த்து செக் போட்டு கொடுத்துருக்கான். ஆனால் அவள் ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் அங்கே அழுக ஆரம்பிச்சிருக்கா. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. பட் அவன் கண்டுக்காமல் போயிட்டான். அப்போ அங்கே நம்ம ஷாவ் வந்து நீ ஒன்று கவலையெல்லாம் படாத, அவன் உன்னை டிசர்வே பண்ண கிடையாது, நீ ரொம்ப தங்கமான பொண்ணு, உனக்கு நல்ல பையன் கிடப்பான்னு சொன்னதுமே கோமாயிட்டு யாவ் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ ஜெலஸ் ஆகிட்டு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போங்க ஷாவுக்கு வந்துட்டு தலையில் அடிபட்டு அவன் அந்த இடத்துல இறந்து போயிருக்கான். ஸோ இது ரீவான் ஆகி தான் ஷாவ் திரும்ப ரிட்டர்ன் வந்து இந்த ஜென்மத்தில் அந்த இடத்துக்கு நம்ம யாவ் போகிறதுக்கு முன்னாடி இவன் அவனை கூட்டிகிட்டு 1 இயராக அவனை கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. எப்படின்னா அந்த காசு வந்து அவன் கொடுத்துட்டு போவான் எனக்கு மேய்ச்சிலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காசை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணிட்டுருக்கா. இவனுக்கு என்ன நினைப்பு இருக்கா, நான் இவனை லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. கேட்டதுமே யார் அதுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவ கதை ஓப்பன் பண்ணதும் கார்ட்ஸ் வேமா அங்கே போய் மறைஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷாவ் கேட்டதுமே இல்லைப்பா நான் சும்மா தான் இங்கே இருந்தேன்னு சொல்லும் போது நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் இல்லை நான் உன்னை தான் பார்க்க வந்தேன்னு அவ சொல்றா. நான் வந்து உனக்காக தான் இந்த ரிங் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன், நாளைக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன், பட் இப்போவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவள் கையிலெல்லாம் போட்டு விடுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு சரியான கஞ்ச பேசினாரி, அதில் ஒரு டைமண்ட் ரிங்காச்சும் இருக்கான்னு பார்த்தியா, எப்படி வந்துட்டு ரிங் கொடுக்குறான் பாரு அப்படின்ற சைட்டு அவள் யோசிக்கிறா. அவனை பார்த்தா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் அவன் கிஸ் பண்ணிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயினை வம்பு பண்ணி அங்கே இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க அப்பாவும் அம்மா அவங்க ஸ்டெப் மதருமே சேர்ந்து அவளுக்கு ஒரு டெத்தான பர்சனோட சேர்ந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஐடியா பண்ணதுமே கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த மேரேஜ் பண்ண மாட்டேன், என்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத அவ சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்கா, அவன் ஒரு பூவர் பர்சன், அவனை மேரேஜ் பண்ணி நீ என்ன பண்ண போற, இவன் பார்த்தியா எவ்வளோ வந்துட்டு பெரிய பணக்காரன், இவனை நீ ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட வருமானம் கிடைச்சிருக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நீ மேரேஜ் பண்ணிக்கோ நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொன்னதும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா. கரெக்டாக பார்த்தாப்பாங்க நம்ம ஷென் அங்கே கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்றான். ஷர்ட்டில் ஒட்டியிருக்க அந்த பேஜ் எல்லாமே பார்த்ததுமே எல்லாருக்கும் பயமாயிருது, இவங்க பெரிய இடத்த சேர்ந்தவங்களாச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து அவன் ஒரு 30 மில்லியனுக்கு செக் போட்டு கொடுத்ததும் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருது. 10 மில்லியன் கிடைக்குன்னு பார்த்தா 30 மில்லியனான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவன் முன்னாடி ஷோ பண்ணணும் இல்லையா, அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டா, அழுகிற மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணுறா, தன்னை கீழே வச்சிட்டா. அப்போ ஒரு வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருந்த லவ்வுக்கு பேர் என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அப்பாங்க நம்ம 2 பேர்த்துக்குமே எதுவுமே ஒத்து வராது அப்படின்ற சொன்னதுமே அப்போ நீ வந்துட்டு என்னை ஏமாத்திட்டு இருந்தியா, அப்போ எதுக்காக இந்த ரிங் கொடுத்த, இந்த ரிங் எனக்கு தேவை கிடையாது அப்படின்ற சைட்டு அவள் கழட்டி எரிஞ்சிட்டு நான் இந்த காசை மட்டும் ஏற்றுக்கிறேன், இந்த 1 இயர் லவ்வுக்கான காம்பன்சேஷனாக வச்சுக்கிறேன்னு சொல்லிடுறா. ஸோ இவனுக்கு அங்கே ரொம்ப ஹர்ட் ஆகிட்டுருக்கு, ரிங்கை கழட்டி எரிஞ்சிட்டாலேன்னு சொல்லிட்டு. அவங்க பேரண்ட்ஸை பார்த்தா பயங்கரமான கோவம் ஆகிட்டு அவ்வளோ பெரிய பணக்கார பையனை எதுக்காக விட்ட, இப்போ இந்த கல்யாணத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்ட, நீ வந்துட்டு இப்போ காம்பன்சேஷனாக எங்களுக்கு காசு கொடுத்தாகணும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஆதரே வாங்கல போங்கடா அப்படின்ற சைட்டா அப்பாட்ட அங்கே ரூம்குள்ளே போயிட்டு அந்த செக்கை பார்த்து பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சேக்கா. ஸோ இவன் இந்த ரிங்கை பார்த்தே ஃபீல் பண்ணிட்டு வரவுமே அங்கே அசிஸ்டன்ட் சார் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்படி டெத்தான பர்சனோட சேர்ந்து மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஒரு பக்கம் நீங்கள் போயிட்டு ஒத்து வரலன்னு சொல்லிட்டு செக் போட்டு கொடுக்குறீங்க, அந்த பொண்ணு பாவம் கொஞ்சம் இதெல்லாமே ஏற்றுக்கிறதுக்கு டைம் ஆகும்ல, அதனால தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதை அவங்க அம்மாவோட ரிங் இவன் அவளுக்காக திரும்ப அதை சரி பண்ணி அங்கே கொடுத்துருக்கான், இப்படி போட்டுட்டாலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவனுக்கு கவலையாயிட்டுருக்கு. ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான், 1 இயராக அவள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தா, தனக்காக தன்னோட பேரண்ட்ஸ்கிட்டையுமே அவள் எவ்வளோ தூரத்துக்கு ஃபைட் பண்ணா, அப்படிப்பட்ட பொண்ணை எப்படி நான் விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அவன் திரும்ப ரிட்டர்ன் அங்கே போயிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கே ரெடியானதுமே அப்போ அங்கே வீட்டில் பார்த்தா ஹீரோயின் வேமா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவள் எஸ்கேப் ஆகி அங்கே டவுனுக்கு போகிறதுக்கு ரெடியாக எழுறா. ஸோ அங்கே பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுமே அவங்க அம்மா அங்கே வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ கொடுத்து இந்த வேஸை எப்படியாச்சும் நீ கொண்டு வந்துடணுமா, நம்ம பரம்பரையும் இதை
பாதுகாத்து வச்சுட்ருக்கு. இது எப்படியாச்சும் நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறது தான் என்னோட முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அவள் அங்கே ஹாப்பி ஆகிட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. ஸோ இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோ உங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸை பிடிச்சி வச்சுட்டு மரியாதையை உண்மையை சொல்லுங்கள் அவளை எங்கன்னு சொல்லிட்டு மிரட்டினதும், ஐயோ கடவுளே எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவள் திடீர்னு இப்படி ஓடி போவான்னு எதிர்பார்க்கல, ஒரு வருஷமாக அவள் ஒன்றும் லவ் பண்ணலை, காசை தான் லவ் பண்ணிட்டு இருந்தா, காசு நீ கொடுத்தியா வாங்கிக்கிட்டு அவங்க வந்து வேமா கதவை போய் லாக் பண்ணிட்டா. நாங்கள் கூட ரொம்ப பயந்து போயிட்டோம், அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு. பட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா விண்டோ வழியாக லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவள் டவுனுக்கு ஓடி போயிட்டா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவள் என்ன நினச்சிட்ருக்கா, அவள் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் வருவா போவா என்ன வேணாலும் பண்ணுவான்னு நினச்சிட்ருக்காளா என் லைஃப்பில். நான் எப்போ வந்துட்டு இந்த கேம் வந்து முடியணும்னு நினைக்கிறேனோ அப்போ தான் முடியும், அது வரைக்குமே வந்து இது கண்டினியூ தான் ஆகும், அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ஒரு ஷாப் எல்லாமே ஓப்பன் பண்ணி ரொம்ப சக்ஸஸாக போயிட்டுருக்கு. பட் நான் இப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட அம்மா சொன்ன மாதிரி அந்த வேசையினால் வந்து திரும்ப என்ன கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது, நான் அதுக்கு இன்னுமே ஒரிஜினலான ஆன்டிக் பொருள் எல்லாமே ஏகப்பட்டது ரெடி பண்ணணும், எல்லாமே ஒர்க் இன்னும் கடினமாக பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. ஸோ அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு பொருளை கொடுத்து இதே மாதிரி நீங்கள் வந்து திரும்ப ரீஸ்டோர் பண்ணணும்னு சொன்னதுமே கண்டிப்பாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவன் அமௌண்ட் எல்லாமே சொன்னதுமே பே பண்ணிடுறேன்னு அவன் சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா லின் அவனை அங்கே மீட் பண்ண வர்றா. என்னப்பா நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், நீ எங்கே போன அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே கேட்டதுமே அதுக்காக என்ன தேடிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், நம்ம 2 பேத்துக்குமே மேரேஜ்ன்றதை நீ மறந்துட்டியான்னு சொன்னதும், அது ஜஸ்ட் ஃபேமிலி முடிவு பண்ணது தான், நான் கிடையாது, போகிற இடத்துக்குலாம் நீ இப்படி என்னை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதான்னு சொன்னதும், ஓ ஒருவேளை நீ இவ்வளோ தான் டேட் பண்ணிட்டு இருக்கியா அதனால தான் என்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நம்ம ஷூக்கு வந்துட்டு இது நல்ல ஐடியாவாக இருக்குது, ஆமாம்மா நான் இவ்வளோ தான் டேட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இவங்க தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு லின்னுக்கு பயங்கர கோவம் ஆயிடுச்சுக்கு. நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, ஓ இஷ்டத்துக்கு நீ வந்து என்னை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லுவா, அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லுவியா, நான் எப்போ வந்துட்டு வேணான்னு சொல்கிறேனோ அப்போ தான் வந்துட்டு இந்த லைஃப் வந்து முடியும், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதும் அப்போங்க ஹீரோயின் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிடு, அவட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் இப்படி போய் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இவ ஏதாச்சும் வந்துட்டு பெரிய வேலை பண்ணானா கண்டிப்பாக அதுக்கான காம்பன்சேஷன் எல்லாம் கொடுத்துறேன்னு சொல்கிறான். ஏன்னா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு ஏதாச்சும் ஆளை கூட்டிகிட்டு வந்து அடிதடின்னு பண்ணானா அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஒரு பார்ட்டி இருக்கு அதில் மட்டும் என் கூட சேர்ந்து வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக போகலாமே அப்படின்றத அவ சொல்கிறா. பட் அது வந்து அதுக்கு தனியாக நீ பே பண்ணணும், இப்போ நீ பண்ண வேலைக்கு தனியாக பண்ணணும், இப்போ இதை டிசைன்ஸை பண்ணுறதுக்கு தனியாக பண்ணணும்னு சொன்னதுமே கண்டிப்பாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு பார்த்தா இவங்க அடியாலெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்காக அங்கே கூட்டிகிட்டு போகிறா. அங்கே ரவுடிகள் வந்ததுமே அங்கே இருக்க பொருளை உடைச்சதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க லின், நீ இப்போ வந்துட்டு இதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொன்னதுமே, நான் ஏன் காம்பன்சேஷன் பண்ணுறேன், நான் வந்துட்டு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவ, நான் நினச்சேன் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே திமிரா பேசிச்சேக்கா. இப்படி உருப்படாமல் வேலை பார்க்குறதுக்கு ரவுடிங்களை வேற கூட்டிகிட்டு வரையான்னு சொன்னதும், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, அவள் எவ்வளோ திமிரா பேசிச்சேக்கா, எல்லாத்தையும் அடித்து உடைங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுமே எல்லா பொருளையுமே உடைக்க ஆரம்பிச்சதுமே, உனக்கெல்லாம் வந்துட்டு அறிவு இருக்கா, பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவனா, நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்தாங்க அரைஞ்சிழா. அதில் இன்னுக்குமே ரொம்ப கோவமாயிட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா பார்த்துட்டு இருக்கீங்க, இவளை அடிச்சு பொழந்து கட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி விழுறாங்க. அப்பாங்க நம்ம ஹீரோயின் ஃபேஸில் அவங்க ஒரு அந்த கண்ணாடி எடுத்து கீரை போகிறப்ப கரெக்டாக பார்த்தா நம்ம ஷென் வந்துட்டு அங்கே கையை பிடிச்சிடுறான். அதை பார்த்ததுமே அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா அந்த எம்லம் இருக்கிறத பார்த்ததுமே ஷென் ஃபேமிலியை சேர்ந்தவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குது. இப்போ அவங்க எல்லாருமே பயந்து அங்கேருந்து ஓடி போனதுமே ஹீரோயினுக்கு அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, இவன் அப்புறம் இங்கே கண்டுபிடிச்சி வந்தான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ என்கிட்டருந்து காசை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவேன், நான் உன்னை தேடி கண்டுபிடிக்காமல் இருப்பேனா அப்படின்ற சொன்னதும், நீ என்ன பேசிகிட்ருக்க, நீ தான் வந்துட்டு உனக்கு எனக்கும் நடுவில் எதுவும் இல்லைன்னு சொல்லி தானே காம்பன்சேஷன் கொடுத்தேன், அந்த காசை தானே நான் எடுத்துகிட்டு வந்தேன், நான் என்ன திருடிட்டா வந்தேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் வந்து தொந்தரவுலாம் பண்ணிச்சிக்காது அப்படின்ற சொன்னதும், நீ நினச்ச உடனே என்னை விட்டுட்டு போவேன், நான் வந்துட்டு உன்னை அப்படியே விட்டுவே நினச்சிட்டு இருக்கியா, ஃபஸ்ட் டைம் என்ன நீ எப்போ வந்து பார்த்து உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனையோ அப்போ இருந்தே நீ எனக்கு தான் சொந்தமானவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் அவன் பிடிச்சி கிஸ் பண்ணதுமே அவளுக்கு பயங்கர கோவமாயிடுச்சுக்கு. பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, உன்னை ஃபஸ்ட் டைம் நான் காப்பாற்றும் போதே உன் ட்ரெஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சுக்குச்சு, நீ பணக்கார வீட்டு பையன்னு, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு போனேன், நான் உன்னை லவ் எல்லாம் பண்ண கிடையாது, எப்பயுமே உன் காசை தான் நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், எப்பயுமே வந்துட்டு எனக்கு அது மட்டும் தான் வேணும்
வேணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ நீ என்னை இப்படி தொந்தரவு பண்ணுற வேலையெல்லாம் வைக்காத அப்படின்ற சைட்டு அவள் பயங்கரமான கோவம் ஆயிடுச்சுக்கா. எனக்கு இப்போ ஒரு நல்ல லைஃப் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்டுமே இருக்குது, என்னை இப்போ தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் பயங்கர ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா இந்த ஒரு வருஷத்தில் ஒரு டைம் கூட என்னை லவ் பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே ஹீரோயின் இல்லை நான் உன்னை லவ் பண்ணது கிடையாதுன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப அழுதுட்டு அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து போயிடுறான். இப்போ ஹீரோயின் நாங்கள் உடஞ்சிருக்க பொருளெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சில உடஞ்ச பொருள்களை கூட ஒட்ட வச்சிடலாம், பட் மனசை எப்பயும் ஒட்ட வைக்க முடியாது. இவன் போன ஜென்மத்தில் யாவட்ட என்ன சொல்லிட்டு போனான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவள் அவ்வளோ லவ் பண்ணியுமே அவளை ஏமாற்றிட்டு தான் போனான். அதே நிலைமை எனக்கு வராதுன்னு என்ன வந்துட்டு நிச்சயம் இருக்குது. என்னன்னே தெரியாத ஒரு பர்சன் அவன் அவனை மட்டும்தான் லவ் பண்ணிடுச்சேக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே அவள் கண்ட்ரிகள் எனக்கு ஒத்து வர மாட்டான்னு சொல்லிட்டு பேசினான். இப்போ என்ன புதுசாக லவ் அதுன்னு பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஷேனா அவள் பேசின எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு பிளட்டாக வாமிட் வந்ததுமே ஐயோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே டிரைவர் கேட்டதும் அங்கே அசிஸ்டண்ட்டுக்குமே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுக்கு. அப்போங்க அந்த பொண்ணு என்ன சொன்னால் இவர் நிலைமை எப்படி ஆயிடுச்சின்னு சொல்லும்போது இப்போ ஒரு வருஷமாக வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க நினச்சிட்டு இருந்தோம், பட் அந்த பொண்ணுக்கு காசு மேலே தான் லவ் இருக்குன்றது இப்போ தான் புரியுது. அவங்க தான் அவரை கஷ்டப்பட்டு காப்பாற்றினாங்கன்ற விஷயத்தை அவர் பேசிகிட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயின் ஷோவை மீட் பண்ணதுமே இப்படி ஷென் குடும்பத்தோட பார்ட்டிக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், என் கூட சேர்ந்து நீ வரையான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஐயோ நான் எப்படி அங்கே எனக்கு எதுவுமே தெரியாதேன்னு சொன்னதும் நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறேன், நீ என் கூட சேர்ந்து வந்தால் மட்டும் போதும்னு சொன்னதும் அவளுக்குமே அந்த வேஷம் வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்காக சரி ஓகேன்னு சொல்கிறா. சூப்பராக 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போகும்போது நீ நினைக்கிற மாதிரி இந்த ஃபேமிலி கிடையாது, நீ வந்து யார்ட்டையுமே அதிகமாக பேச வேணாம், நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ கேட்டு நடந்தால் போதும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவங்க பார்ட்டியில் இதோட சேர்மனை வந்துட்டு கூப்பிடுறாங்க. பார்த்தா வர்றது நம்மளோட ஷென். அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமான ஷாக் ஆகி போயிடுது. ஐயோ இவன் என்னை பார்த்தானா சும்மா விட மாட்டானேன்னு சொல்லிட்டு ஃபேஸ் அந்த பக்கம் இந்த பக்கமாக திருப்பிச்சேக்கா. பட் அங்கே நம்ம ஷென் அவன் பக்கத்துலேயே வந்து நின்னதுமே பங்க இந்த பொண்ணவா நீ சுற்றிட்டு இருக்க கூப்பிட்டுட்டு இவளுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு பையன் கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப் இருந்ததால் நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னதுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அந்த பையன் அவளை லவ் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணி கடைசியில் தூக்கி வெளியே போட்டானா, பட் அப்படின்னாலாம் வந்து இருக்க மாட்டேன், அவளை நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு பயங்கரமான வந்துட்டு டென்ஷனாகி போயிருது அவனுக்கு. இன்னொரு விஷயம் அந்த பையன் ஆல்ரெடி செத்து வேற போயிட்டானா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவ்வளோதான் நம்ம ஷென்னுக்கு பயங்கரமான கோவமாகி போயிருது. இவன் என்னை பற்றி இப்படியா சொல்லி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவ போதுண்டா சாமி என்னை போட்டு கொடுத்தே கொலை பண்ணிடாதன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போனால் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது கைப்பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு ஓ நான் செத்து வேற போயிட்டேனா, நீ இப்படி வேற என்னை வந்து பரப்பிச்சிருக்கியா ஊருக்குள்ளன்னு சொன்னதும் ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா, உன்னோட ரெப்புடேஷனை காப்பாற்றணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன், தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்லிச்சேக்கா. பாங்க தயவு செஞ்சு நீ என்னை விட்டு அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லும்போது பம்பு பண்ணி அங்கே தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். நீ என்ன நினச்சிட்ருக்க, நம்ம 2 பேத்துக்கு நடுவில் இருக்கிறது அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஐயோ அதெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லும்போது சரி ஓகே நீ என்ன இப்போ அந்த 30 மில்லியன் காசையுமே திரும்ப கேட்குறியா, பட் ஆனால் அது ரொம்ப அதிகம்ப்பா, கொஞ்சம் குறைச்சிக்கேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஷென் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஓவராலாக யோசிக்காத, இந்த என்னோட தாத்தாவோட பென்டென்ட் வந்து உடஞ்சி போயிருக்கு, இதை ரீஸ்டோர் பண்ணணும்னு சொன்னதும் அதையில தான் சொல்லிட்டு அவள் வாங்கி பார்க்குறா. இருந்தாலும் சேஃப்டியாக பார்த்து பண்ண வேண்டியது இருக்குது, 7 நாளில் நான் வந்து உனக்கு பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னதும் அவன் அவளுக்கு பேமெண்ட்மே பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே ஹீரோயின் சரி அதெல்லாம் இருக்கட்டும், பட் நீ வந்துட்டு வருங்காலத்தில் ஏதாச்சும் உன் வீட்டில் இருக்க ஆன்டிக் பொருளெல்லாம் உடைஞ்சா ஏன்ட்டு நீ திரும்ப ரீஸ்டோர் பண்ண கொண்டு வா, வெளியெல்லாம் வேற உங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேணாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப வந்துட்டு உன்னை ஓவராலாக நினச்சிட்டு இருக்காத கிளம்பு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நாங்கள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நம்ம வீட்டில் என்னென்ன வந்து ஆன்டிக் பொருளெல்லாம் ரீஸ்டோர் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அவளோட ஷாப்க்கே வந்துட்டு அனுப்பிவிடுங்க, மார்க்கெட் ப்ரைஸை விட அவளுக்கு அதிகமாகவே கொடுங்க, அவளுக்கு டேட்டிங் அது இதுன்னு போகிறதுக்கெலாம் டைம் இருக்கக்கூடாது, அவள் தொடர்ந்து எனக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் போனதுமே என்னப்பா நீ வந்துட்டு என்கிட்ட எதுவும் சொல்லாமல் போயிட்டே அப்படின்ற செட்டு கேட்கும்போது மிஸ்டர் ஷென் இந்த பென்டென்ட்டை வந்து சரி பண்ணுறதுக்காக கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவங்களோட பிஸ்னஸ்லாம் ரொம்ப பெருசு, நீ அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, அதான் ரொம்பவே நல்லது அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த லின்மே அங்கே வந்துடுறா. நீ நீங்கள் சுற்றிட்டு இருக்க உன்ன மாதிரி ஆளெல்லாம் இந்த பார்ட்டிக்கு எப்படி வர முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னா என் கூட தானே சேர்ந்து வருவான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே
சொல்கிறாங்க. அவள் வந்து இந்த பாக்ஸை தட்டி விட்டதுமே வேமா அவங்க பேனிக் ஆகிட்டு அந்த பென்டென்ட் உடஞ்சி போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேமா அதை பிடிச்சதுமே இப்போ இந்த சின்ன பென்டென்ட்டுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஷூ கேட்குறான். இருக்கவங்க இது வந்துட்டு சாதாரண பென்டென்ட் கிடையாது, ஷென் ஃபேமிலியாக சேர்ந்தது, இந்த பொண்ணு கையில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அந்த லின் கோவம் ஆகிட்டு நீ திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்க எங்கள் குடும்பத்தில் வந்துன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்க, மிஸ்டர் ஷென் தான் இது எனக்கு சரி பண்ண கொடுத்தாருன்னு சொன்னதும் அவங்க வந்து குடும்பம் எவ்வளோ பெரிய ஆளுங்க, அவங்க மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் எதுக்காக அவங்க ரீஸ்டோர் பண்ண போகிறாங்க, நேம் கூட உன்னோட ஷாப்போடது தெரியாது, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற செட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதுவுமே கரெக்டான இவள்கிட்ட வந்து எப்படி கொடுப்பாங்க, ஒருவேளை இவ திருடி இருக்காளான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் ஆகிட்டு அப்போ ஃபுட்டேஜை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், யார் மேலே வந்துட்டு தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும்ல, அப்படி நீ தப்பு பண்ணியிருக்கேன்னா நீ என்கிட்ட எல்லாருனாடியுமே சாரி கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன இந்த பொண்ணு இப்படி கான்ஃபிடண்ட்டாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா லிண்டா தப்பான்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே ஷூ கேட்குறான், உண்மையிலே இதை அவர் தான் கொடுத்தாரா, நீ என்ன என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்க இதுன்னு சொன்னதுமே அப்போ உனக்கு என் மேலே வந்து டவுட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது, ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாதுல்ல அதுக்காக தான் அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ இந்த லின்னுக்கு எப்படினாலும் தோற்று போயிடுவோன்னு சொல்லிட்டு பயமாயிட்டு உடனே அங்கே வந்து ஹீரோயினா கார்ட்ஸை வச்சு பிடிக்க சொல்லிட்டு என்ன தெரியும் தான் நீ இப்படியே பேசிட்டு இருப்ப, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறப்ப அங்கே நம்ம கரெக்டாக இப்போ ஷென் வந்துடுறான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கார்ட்ஸ் அவன் மேலே வந்து கையெழுத்ததும் ஹீரோயின் கோவமாயிட்டு நீ என்ன தைரியம் தான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சுடுறான். சோப்பா அங்கே வந்துடுறாரு, நீ என்ன தைரியம் தான் இப்படி பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிட்டு நம்ம ஷென் டைம் எங்க சாரி கேட்குறாரு நடந்த எல்லாத்துக்குமே உங்கள் பொண்ணு அத்துமீறி நடந்தது அவங்ககிட்ட, ஸோ அவங்ககிட்ட சாரி கேட்க சொல்லுங்கன்னு சொன்னதும் அவளுக்கு வேற வழி இல்லாமல் சாரி கேட்டதுமே உங்கள் பொண்ணு என்னோட ஷாப்பில் வந்து இருக்க பொருள் எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருக்கிட்டா, ஸோ அதுக்குமே காம்பன்சேஷன் பண்ணி ஆகணும், மொத்தமாக சேர்த்தா 50 மில்லியன் சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க லின் ரொம்ப கோவமாயிட்டு உன் ஷாப்போட வேல்யூவே அவ்வளோ இருக்காது, நீ என்ன போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க அப்பா நீ வாய மூடு, நீ பண்ண விலைக்கு நீ தான் இதெல்லாம் கட்டி ஆகணும், உன்ட்ட தான் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, நீ வந்துட்டு குடும்பமானத்தை வாங்காது அப்படின்ற சைட்டு பயங்கரமாக திச்சாரு. பிறகு வேறு வழி இல்லாமல் அவளுமே அதுக்கு ஓகேன்னு சைட்டு அங்கே பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம ஷென்னோட சேர்ந்து அவங்க காரில் கிளம்பிட்டு இருந்தா அதை பார்த்துட்டு இவனுக்கு பயங்கரமான ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அங்கே அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பென்டென்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சேக்கா, எனக்கு ஏகப்பட்ட ஒர்க்கு கிடச்சிருக்கு, நான் நல்ல விதமாக எல்லா வேலையுமே பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு போயிட்டு இருந்தா அங்கே ஷென் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் இங்கே வா உள்ளன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு காரில் அவன் கூட உனக்கு என்ன பேச்சு அப்படின்றத சொன்னதும் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் 7 நாளில் தான் சரி பண்ணி கொடுப்பேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே நீங்கள் வருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் அதுக்காக வர கிடையாது, அவன் கூட சேர்ந்து நீ என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வம்பு பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கழுத்தில் ஓட்டிருக்கா அதை பிடிச்சி இழுத்துட்டு இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அதை தயவு செஞ்சு கொடுத்துருங்க, அது ரொம்ப காசு போட்டு வாங்கினதுன்னு சொன்னதும் அது அவன் வாங்கி கொடுத்தானா, உனக்கு காசுனா ரொம்ப பிடிக்குமான்னு சொன்னதும் ஆமாம் காசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், காசு வந்துட்டு யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள், காசு இருந்தால் நம்ம என்ன வேணாலும் வாங்க முடியும் அப்படின்றத அவள் சொல்கிறான். சோப்பா வேங்க பிளாக் கார்டை கொடுத்து இதில் ஏகப்பட்ட காசு இருக்குது, நீ இது எல்லாத்தையுமே வச்சுக்கோ, உனக்கு டைமண்ட் என்ன வேணாலும் நீ வாங்கிக்கோன்னு சொன்னதுமே உண்மையாவா இதில் காசு உண்மையிலே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்லிட்டு மிஷின் எடுத்து கொடுத்து வேணா டவுட்டாக இருந்தால் நீ இப்போ ஸ்வைப் பண்ணி பாருன்னு சொல்கிறான். அப்போ அங்கே ஹீரோயின் இல்லைப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு அந்த மிஷினை வச்சுருங்க, ஏதாச்சும் இதனால் ப்ராப்ளம் வந்துடாமல் நீங்கள் கொடுக்குற பொருள் எல்லாத்தையுமே நான் கரெக்டாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். அப்போ அங்கே அவன் உனக்காக நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், தொடர்ந்து நான் வந்து உனக்கு ஏகப்பட்ட வந்து ஆன்டிக் பொருள் எல்லாமே இங்கே வந்து சரி பண்ண கொடுக்குறேன், நீ அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் புரியுது உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவேன்னு சொன்னதும் நான் உண்மையிலே சொல்கிறது உனக்கு புரியலையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவன் தன்னோட லவ்வை சொல்லிட்டு இருக்கான் மறைமுகமாக, பட் இவளுக்கு புரிய மாட்டுது. அப்போங்க நீங்கள் கிளம்புங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவர் என்ன உண்மையிலேயே வந்து என்னை லவ் பண்ணிட்டு இருக்காரா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பிளாக் கார்டு அங்கே இருக்கவுமே உண்மையிலே எனக்கு காசு தான் இம்பார்ட்டனா, எனக்கு காசு தான் பிடிக்குதா இல்லை இவரை லவ் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க அப்பா அவளை ட்ரீட் பண்ண விதம் தான் ஞாபகம் வருது. சொந்தப்பாவே என்னை நல்லா பார்த்துக்க மாட்டாரு, அப்புறம் எப்படி இந்த பர்சன் வந்து என்னை லவ் பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் என்னோட மைண்டை நான் கொண்டு போகக்கூடாது, என்னோட ஒரே ஆம்பிஷன் என்னோட அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறது மட்டும்தான் சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஸோ பிறகு காரில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு டைமண்ட் ரிங் ரெடி பண்ணுங்க, நீங்கள் வெட்டிங் ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க அசிஸ்டன்ட். சார் நீங்கள் என்ன என்கேஜ்மெண்ட் ஷாவை பண்ணிக்க போகிறீங்களான்னு சொன்னதும்
இல்லை வெட்டிங் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவர் ஷாக் ஆகி போயிட்டு, ஐயோ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, தாத்தா உங்கள் ஃபேமிலியில் ஒத்துக்குவாங்களான்னு சொன்னதுமே, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, நான் சொன்னதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறங்க நம்ம வந்துட்டு கால் வந்துடுது, இப்படி உங்கள் பிரதர் லூ திரும்ப ரிட்டன் வந்துட்டான்னு சொல்லிட்டு. அதை கேட்டதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவள் சேஃப்டிக்காக தொடர்ந்து கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணுங்கன்ற விஷயத்த சொல்கிறான். பிறகு இங்கே இந்த லின்னை பார்த்தா ஷூவோட அம்மாவை போய் மீட் பண்ணிவிட்டு, உங்கள் பையன் இப்படி ஷாவுன்ற பொண்ணோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான், அந்த பொண்ணு சரியான பேராசை பிடிச்சவா, அவள் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்றவ கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும், நீ என்ன பேசிட்டு இருக்கா, அவள் எப்படி என் குடும்பத்து மருமகளாக வருவா, நான் கண்டிப்பாக அவளை எப்பயும் ஏற்றுக்க மாட்டேன், நீ ஒன்று கவலைப்படாதமான்னு சொல்லும்போது, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, ஷென் ஃபேமிலியோட பையனுமே அவங்கள வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே டயத்தில் 2 பேர்த்த அவள் டேட் பண்ணுறப்போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பாக அவங்ககிட்ட ஏற்றி விட்டதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, ஏ வீட்டு மருமக அவள் வரமாட்டா, ஷென் ஃபேமிலி அவங்கள கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளங்க மீட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுறாங்க. எல்லாமே ரெடி பண்ணிடுறா. அங்கே ஷோ அவங்க மீட் பண்ண போனதுமே அங்கே ஒரு வேஸ் எல்லாமே அவள் கிஃப்டாக கொடுக்குறான். அப்போ அங்கே ஹீரோயின் இப்படி அந்த வேஸை பற்றி அவள் தேடிட்டு இருக்கிறத பற்றி கேட்டதுமே, இது தாத்தாட்ட தான் கலெக்ஷன் அதிகமாக இருக்கும், அவர்கிட்ட கேட்டால் தெரியும், அதுக்கு மேலே நீ ஷென்ட்டை கேட்டு பாரு, அவருக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கும், உங்களுக்கு தெரிய சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு இல்லை எனக்கு அவனோட ஹெல்ப்பெல்லாம் தேவை கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ சரி ஓகே, நீ வந்துட்டு இப்போ பண்ண ஹெல்ப் உதவிக்கு ரொம்பவே தேங்க்யூ, கிடைச்சா நீ வந்துட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு அவனையுமே அவங்க வந்து அனுப்பி விட்டுட்டு இதை இவன்ட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணுறா. அவன் ஃபோன் அட்டன் பண்ணுறான். பட் அதுக்குள்ளே பார்த்தா நம்ம ஷூவோட அங்கே உள்ளே வந்ததுமே அவன் எது பேசாமல் ஃபோனை வச்சதும் இவன் அவளுக்கு ஏதோ வந்து ஆபத்தாயிடுச்சான்னு சொல்லிட்டு உடனே இங்கே கடைக்கு போக சொல்கிறான். அப்போ அவங்கள பார்த்தா அவங்க சில ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீ என் பையனோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் புரிஞ்சுக்குது, பையனை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு இப்போ எப்படினாலும் காசு ஆஃபர் பண்ணுவாங்க, அதை வாங்கிக்கிட்டு வேணான்னு சொல்லிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணிச்சேக்கா. இவன் கரெக்டாக இப்போ கதை ஓப்பன் பண்ண போனதுமே உனக்கு ஒரு 1 மில்லியன் கொடுத்துடுறேன், அந்த காசு வாங்கிட்டு நீ விட்டுன்னு சொன்னதும் இவன் உடனே எங்கே ஓகேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர ஷாக்காகி போயிடுது. என்னடா இதே வெளியாக தான் சுற்றிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு, அம்மா கிடையாதுல்ல அதனால தான் உனக்கு மேனர்ஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுக்கல, அதனால தான் நீ இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசினதும் அவளுக்கு ரொம்பவே ஹர்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. இதெல்லாமே கேட்டுட்டு அவன் கோவம் ஆகிட்டு டக்குன்னு கதவை திறந்து வந்ததுமே அவனுங்க பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர பயமாகி போயிடுது. ஐயோ என்னடா இப்படி வந்துட்டு இவன்ட்ட மாட்டிக்கிட்டமான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 50 மில்லியன் காசை செக் போட்டு கொடுத்து உங்கள் பையன்ட்ட இதை கொண்டு போய் கொடுங்க, அவளோட பின்னாடி இதுக்கப்புறம் அவன் சுற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே அவங்க இருக்கட்டும்ப்பான்னு சொல்லிட்டு பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போங்க ஹீரோயின் இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணிட்டு இருக்க, என் பக்கத்தில் அவன் வரக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். இங்கே ஹீரோயின் அட போப்பா நீ வேறு அந்த 50 மில்லியன் காசு அவங்ககிட்ட கொடுத்ததுக்கு என்கிட்ட கொடுத்துருந்தாலாச்சும் நானாச்சும் வச்சிருப்பேன் இல்லைன்னு சொன்னதும் நீ என் வாழ்க்கையில் ப்ரைஸ்லெஸ் அப்படின்ட்டு சொல்கிறான். இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. சரி இந்தப்பா இந்த பென்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு, அதை தான் உன்கிட்ட கொடுக்குறதுக்கு நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே கேட்டு நீ வந்து இப்போ அந்த வேஸை தேடிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், 2 டேஸில் கையில் வந்துடும்னு சொன்னதும் இது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னை பற்றின எல்லா விஷயம் எனக்கு தெரியும்னு அவன் சொல்கிறான். ரிங் ட்ரெஸ் இந்த ரிங்கெல்லாம் பற்றி பேசினதும் அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு, யாருக்காக இவன் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்து சரி இப்படி உங்கள் பிரதர் வந்துட்டாங்கன்னு சொன்னதும் இவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு நீ எங்கேயும் போகாத, நான் சொல்கிற வரைக்கும் நீ பேசாமல் அமைதியாக இங்கே பேருன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு போனதும் என்ன நடந்துட்டுருக்கு, எதுக்காக எவ்வளோ பதட்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே லூ வந்துடுறான். இவையும் சென்னையுமே டேட் பண்ணுறதாலாம் நான் கேள்விப்பட்டேன்ப்பா, நீ வந்துட்டு ஏன் அதில் என்ன ஒரு ஆப்ஷனாக இருக்கக்கூடாது, நான் அவங்களோட ஒரு பெட்டரான ஒரு பர்சன் சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே நம்ம ஷென்ட்ட கால் பண்ண போனதும் நீ இப்போ கால் பண்ணி அவனை வர வச்சேன்னா கண்டிப்பாக அவன் செத்து தான் போவான்னு சொல்லிட்டு இவன் மிரட்டான். இவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சேக்கு. அப்பாங்க அவன் நான் வந்து பிறகு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனதுமே இவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. ஐயோ உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பயந்து போய் அவனுக்கு தொடர்ந்து கால் பண்ணிச்சேக்கா. அங்கே கதை ஓப்பன் பண்ணால் இவன் அங்கே வெளியே நிற்கிறான். அவன் தலையில் அடிபட்டுருக்கு. என்னாச்சு உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு வேமா கூட்டிகிட்டு போயிட்டு கேர் பண்ணி பார்த்துச்சேக்கா. சோப்பாங்க எனக்கு வந்து இல்லைப்பா என்னை கேர் பண்ணி பார்க்குறது கூடன்னு சொல்லிட்டு இவங்க பேசுனதும் ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது வேணுக்குனே சும்மா ட்ராமா தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே தலையில் மெடிசன்லாம் போடும்போது பாஸ்டில் அவள் வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட விஷயங்களுமே ஞாபகம் வந்துச்சுக்கு. அப்போ அங்கே ஷேன் உன் கூட சேர்ந்து அப்போ இருந்தேன் பார்த்தியா, அந்த மூமெண்ட்ஸ் தான் என் லைஃப்பில் ரொம்ப பெஸ்ட்டான மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஷூ கால் பண்ணிடுறான் ஹீரோயினுக்கு, நான் வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் ட்ரிப்காக போக போகிறேன்ப்பா அப்ராடுக்கு 3 இயர்ஸ்க்கு,
இருக்குது, வர்றதுக்கு டைமாக இருக்கும், லாங் டைம் தான் அப்படின்ற செட்டு பேசினதும் ஹீரோயின் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு பயங்கரமாக அவன்கிட்ட கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறா. உனக்கு என்ன தைரியம் இருந்தால், உனக்கு காசு இருந்தால் யாரை வேணாலும் இஷ்டத்தை காட்டி வைப்பையா, இதெல்லாம் ஓவேல தானேன்னு சொன்னதும் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவன் அங்கே போனதுனால அவன் உன்னை அவ்வளோ தூரத்துக்கு உண்மையிலேயே லவ் பண்ணியிருந்தானா, இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கலாம், ஃபேமிலிகிட்ட ஃபைட் பண்ணியிருக்கணும். இப்போ தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணானா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் மனசுலேயே அவன் லவ் பண்ணாதான்டா அப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கா. ஸோ அப்போங்க ஐயோ என் தலையெல்லாம் பெயின் ஆகிட்டுருக்கு, நீ என்கிட்ட இப்படி கோவப்பட்டு பேசுனேன்னா எனக்கு வலிக்காதான்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும் சும்மா நடிக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவனுக்கு மெடிசன் எல்லாமே அங்கே போட்டு விட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிறா. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இன்றைக்கி வர முடியாது, நீ தாத்தாட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, நான் இங்கேவே ஸ்டே பண்ண போகிறேன்னு அவன் இன்ஃபார்ம் பண்ணுறான். பிறகு அவங்க பிரதர் காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த வேஸ் அவனோட கையில் தான் இருக்குது. இதை கண்டிப்பாக ஆக்ஷனில் சேல்ஸ் பண்ணணுமான்னு சொன்னதும் எனக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் என் பிரதருக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அவனுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, இது என்கிட்ட தான் இருக்குது, ஆக்ஷனில் சேல் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்கிறான். ஸோ இவை தொடர்ந்து நம்ம ஹீரோயினோட வீட்டிலே இருந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அவளுக்குமே அவன் மேலே உண்மையிலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லவ் இல்லாமல் எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ அப்பாங்க இப்படி தாத்தா வந்துட்டு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் அசிஸ்டன்ட் சொன்னதுமே அவங்க கார்ட்ஸை போட்டு அவளை பார்த்துக்கிற சொல்லிட்டு அங்கே கிளம்புனதும் இப்படி இந்த வேஸ் வந்து சேல்ஸ்க்கு வர போதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. இது எப்படியாச்சும் நானே போய் எல்லாத்தையும் டீல் பண்ணி ஆகணும், அவனை இதில் இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவளே அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறதுக்கு ரெடி ஆகிடுறா. ஸோ அப்பாங்க கார்ட்ஸை வந்து கூப்பிட்டு உள்ளே தண்ணி எல்லாமே கொட்டி போயிடுச்சு, ப்ளீஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கதவை லாக் பண்ணிவிட்டு அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சேக்கா, அப்படி தாத்தா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வந்துட்டு எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தா அங்கே ஹீரோயின் ஆளை காணும். ஐயோ இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்களா, கதவை வேறு லாக் பண்ணிட்டு போயிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட இதை பற்றி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இங்கே அவனை பார்த்தா நீடன் பண்ணிவிட்டு தாத்தா போட்டு அங்கே அடித்து திட்டிருக்காரு. நீ ஒரு பொண்ணுக்காக நீ ஃபேமிலியை இக்னோர் பண்ணுவியாடான்னு சொல்லிட்டு அவள் கண்ட்ரி கேர்ள் உனக்கு ஏற்றவ கிடையாதுன்னு சொன்னதுமே 1 வருஷத்துக்கு முன்னாடி அவள் தான் என்னோட உயிரை காப்பாற்றினா, நான் அவளுக்காக யாரை வேணாலும் விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், யாருக்காக அவளை விட மாட்டேன்னு சொன்னதும் அப்படின்னா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சாட்டையை வச்சு போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு பயங்கர கஷ்டமாயிட்டுருக்கு. நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, அவர் உங்கள் பிரதர் தானேன்னு சொல்லிட்டு எங்கள் லூட்டை கேட்டதுமே இப்போ வரைக்குமே அவனோட வீக்னஸ் பாயிண்ட் எதுவுமே கிடையாது, அவன் தான் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக வந்துட்டு இருந்தான், ஃபஸ்ட் டைம் வீக்னஸ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படி நான் அதை யூஸ் பண்ணிக்காமல் இருப்பேன் அப்படின்ற சொல்கிறான். வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு இந்த வேஸ் வேணுமா இல்லை நீ அவனை காப்பாற்றணுமா, அப்படின்னா நீ என் கூட சேர்ந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக உள்ளே வரணும், அப்படின்னா நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கான், யாருக்காகவும் விடமாட்டான்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிட்டுருக்கீங்க, அவர் வாயாலே அவர் சொன்னார் நான் ஒரு கண்ட்ரி கேர்ள், அவருக்கு மேய்ச்சானவ கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் போய் என்ன எப்படி வந்துட்டு அவர் பொண்டாட்டியை ஏற்றுக்குவாருன்னு சொன்னதுமே நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, சரியான நீ இடியட், அவன் உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கான், அவன் ஒரு நல்ல ஆக்டர் தெரியுமா, அவனுக்கு ஆல்ரெடி என்னோட லொக்கேஷன் தெரிஞ்சு போச்சு, நான் வந்தேன்னா பிரச்சனை ஆயிரும்ன்றதுக்காக அங்கே எல்லாரும் முன்னாடியுமே நான் அவளை லவ் பண்ணல, காசு கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னான், உண்மையிலே அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவனை போய் மீட் பண்ணுறதுக்கு உள்ளே வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஒத்துக்கிறா. பிறகு அங்கே உள்ளே போனதுமே தாத்தா கோவமாயிட்டு இவ்வளோதுக்காகடா கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு திட்டும்போது ஹீரோயின் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷென்ட்டை கேட்குறா. தாத்தா அவன் என்னதான் சூஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கண்டிப்பாக அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது ஒரு பொண்ணுக்காக நீங்கள் இப்படி சண்டை வேற போட ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போங்க நம்ம ஹீரோயின் எனக்காக யாரும் ஃபைட் பண்ண வேணாம், நான் வந்துட்டு இங்கேருந்து போயிடுறேன்னு சொன்னதும் தாத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ சாதாரண பொண்ணு கிடையாது, இங்கே இந்த பாருங்களேன் இந்த பென்டென்ட்டை இவ தான் சரி பண்ணா அப்படின்ற சிட்டத்தை காமிச்சதும் அவர் ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு. உண்மையிலே திறமைசாலி பொண்ணு தான் அப்படின்ற சைட்டு, பட் உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வேணுமா இல்லை அவள் தான் வேணுமான்னு சொன்னதும் எனக்கு அவள் தான் வேணும்னு சொன்னதுமே அப்போ நீ கூப்பிட்டுட்டு கிளம்பிடு அப்படின்றத அவர் சொன்னதுமே இவனுக்கு பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிடுது. என்ன செக் வச்சாலும் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். இப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உனக்காக தான் இந்த சூப் ரெடி பண்ணியிருக்கேன், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவை ஊட்டி விட்டுருச்சிருக்கான். ஸோ அவங்க உள்ளே வர்றது பார்த்தாங்க அசிஸ்டன்ட் தான். சார் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ற சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவங்க 2 பேருமே ஷாக்காகி அவரை பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.